சிக்கன் இதேமா இந்தாமா அறிவில்ல எடுத்துக்கோ. நீ எவ்வளவு விஷயம் வருது தெரியுமா? காலையில துணி சாப்பாடு பாக்குறதுக்கு ஆள் வராங்க. உன் மூஞ்சி வேற முடிச்சிடுறேன். சீ, விஷயம் கூட பார்க்க மாட்டேன். போய் தர. அறிவியலை உங்கள் டைமுக்கு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், நடுவில் போய்கிட்டு இருக்கீங்க. தெரியும்ல, மிச்சலட்சுமின்ற பேரே கோடீஸ்வரியா மாத்தின ஆள். ஞாபகம் வச்சுக்கோ. பெத்ததும் சரியில்லை, வளர்ந்ததும் சரியில்லை. சீ, சின்ன வயசுல சரி, நீங்க இங்க இந்த பக்கம் என்ன பண்றீங்க? வீரமனுக்கு இங்கதான் இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் பார்த்துருங்க. அழகா இருக்கு ஓவியம். சரி, ரொம்ப நேரம் பேசி உங்க பேர் சொல்றீங்க. என் பேரா கையல்வி. அச்சோ, உங்க அழகான சொன்ன பத்தி எழுதி வச்சிருக்கோம். தப்புதான். சரி, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் தமிழாம நீங்க தமிழ்ல கூப்பிடலாம். அழகான பேரா இருக்கு. தமிழ் என்ன தொழில் செய்றீங்க? நானே அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. நானே ஒரு அதை கூட சொல்லலாம். ஆனா நானே எஸ்பிஎல் படிச்சிருக்கேன். ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கு ஓவியம் வகுப்படுத்து இந்த மாதிரி பார்க்குற அனைத்தையும் ஓவியமா வரைஞ்சிக்கிட்டு தமிழ் உங்க நினைக்கும் போதே பெருமையா இருக்கு. உங்களால முடிச்ச உதவிகளை செஞ்சுருக்கீங்க. நானும் இப்போ பிஏ வகுப்பு போய்கிட்டு இருக்காங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு முதல்ல
அக்காவே தெரியுது அக்கா வீட்டு பொண்ணு. சரி தம்பி, என்னோட தோழி வந்துட்டா. நான் நீர் போயிட்டு நான் ஏறிட்டு சொல்லிக்கலாம். சரி பார்த்து போயிட்டு வாங்க. வாங்க. இப்படியே இவர்களின் சந்திப்பு 2 மாதங்களை கடந்தது. கைவிழியின் அழைத்து தேன்மொழி செல்கிறார். நான் இன்னைக்கு போறதா இல்ல, இன்னைக்கு தமிழ் காதுல சொல்ல போறேன். நீ மட்டும் போயிட்டு வா. என்ன நீ சொல்ற? ஆமா, இன்னைக்கு ரொம்ப நாளா காதுல சொல்லி நாங்க 2 பேரும் இணைய போறோம். போட்டியா? சரி ட்ரை பண்ணலாம். ஐயோ வேணாம், எனக்கு புரியுது. என்னோட காதல நீ கண்ணு மறைக்கிறாண்டி பாக்குறியா? கண்ணுள்ளா காதலாக கண்ணும் விழுதே கரப்பாக அறிந்திருக்கேன். புரியுதா? இதெல்லாம் உனக்கு புரியாது. காதல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் புரியும். என் கண்ணுக்குள்ள வச்சிருக்க என் காதலுங்க மை போட்டு மறைச்சிட மாட்டாரா? ஐயோ ரொம்ப நேராச்சு, போலாம். அம்மா காஃபி ஸ்கூல்ல இருக்காங்க. ஆமாயா? இல்லம்மா பரவாயில்ல. பிச்சை லட்சுமியின் வீட்டில் வேலை செய்பவர் உதவி கேட்டு வருகிறார். என் பையனுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கேன். பணம் அவசரமா தேவைப்படுது. நீங்க வேணுமா நான் மாச கடைசியில கொடுத்துடுறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? காசெல்லாம் மாத்திரதா காய்க்கிறே. சும்மா காசு 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 அதான் மாசம் சமையல் பார்த்தா போடுறேன். எப்படி தொழில் அடிப்பது நானே காசு வந்து கேட்டுட்டேன். இல்லப்பா நம்மளோட தொழிற்சங்க செஞ்ச காப்பு. இதை விட்டீங்கன்னா ஒரு 3500 வரும். உங்க பையனோட மருத்துவ செலவுக்கு பாய்ச்சிக்கலாம். வீட்டில் இருக்கிற பணத்தை நீங்க உங்க குடும்ப செலவுக்கு பாய்ச்சிக்கோங்கக்கா. இதாவது நீங்க உதவி கேளுங்கக்கா. ரொம்ப நன்றி அம்மா, நல்ல மனசு கிடையாது. நல்லா இருக்கு. சரிக்கா, போட்டு போங்க. என்ன மனுஷியா தெரியல. லட்சத்துக்கு சம்பாதிச்சு என்ன இருக்கு? கஷ்டம் வரவங்களுக்கு ஒரு ஒதுக்கி கூட பண்ண முடியல. பேரு எனக்கு புரியல. இப்படி புத்தி புத்தி வச்சு என்ன பார்க்க போறாங்க? சாப்பிடும்போது எனக்கு எடுத்துட்டு போறாங்க. இவங்க அம்மா சொல்றதுக்கு அருவருப்பா இருக்குது. சரி சரி, ஏன் இவ்வளவு கோபப்படுற? அம்மா தான் எப்படி என்ன பண்ணி தொலையுது. சரி வா போலாம். கைவிழியும் தமிழமுதனும் காதலை தெரிவிக்கின்றனர். ஹாய் தமிழ். ஹாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி ஒரு நிமிஷம் தான் அப்படியே உட்காருங்களா? தமிழ் போதும். நான் கூட பேசணும்னு வந்திருக்கேன். நீ எப்ப பார்த்தாலும் ஓவியம் ஓவியம். அப்படியே அசையாம உட்காரு. நான் உனக்காக ஒரு அழகான ஓவியம் செய்யறேன். இந்த ஓவியம் ஒரு நாள் உனக்கு கொடுக்குறப்ப அந்த நாள் உனக்கு ஒரு மறக்க முடியாத நாளா இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் புத்திட்டு உட்கார்லையா? சரி தம்பி, இருந்தாலும் நானே இந்த ஓவியத்தை வரையாம இருக்க மாட்டேன். வரைந்து பிடிப்பேன். நம்ம உங்ககிட்ட ரொம்ப நாளே எடுத்துக்கல. இது வரைக்கும் யாரை பார்த்தே இந்த மாதிரி ஒரு நினைவு வந்தது இல்லை. உங்களை பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படி சந்தோஷமா வாழணும், உங்களை நல்லா வச்சு பார்த்துட்டேன். அனாதை தான் சொன்னீங்க. அதெல்லாம் இல்லை. நீங்க பணக்காரர், நான் அழகா இருக்கட்டா, அறிவா இருக்கட்டா, ஆனா என்கிட்ட பணம் இல்லை. இப்ப நான் உங்களை லவ் பண்ணனா உங்க பணத்துக்காக காதலிச்சுதான் இருக்கும். ஆனா எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் கிடையாது. ஏன்னா நீங்க கோடி கிடையாது. தமிழ் புரிஞ்சுக்கோங்க. உங்களை நல்லா வச்சு பார்த்துட்டேன். என் அம்மா என் குடும்பம் அப்படி இருக்கலாம். ஆனா நான் அப்படிப்பட்ட உண்மை தெரிஞ்சு உங்களை கண்கலனாம வச்சு பார்த்துட்டேன். என்ன ஏற்றுக்கிறீங்களா? சொல்றேன், நானும் ரொம்ப நன்றி தமிழ். தமிழ் இது அழகா நீங்க சரி அழகாக எண்ணற்ற தேவரும் அந்த பூங்காவில் தனிமை இருப்பினும் 27
வீதியை ஒழுக்க மேலோங்கி காணப்படுகிறது. இவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை விஜயலட்சுமியின் அடியாட்கள் பார்த்து விடுகிறார்கள். பார்த்து போங்கடா வீட்டு முடிச்சுட்டு கைவிழி பயந்து வீட்டிற்கு செல்கிறார். விஜயலட்சுமி அவளை தடுக்கிறார்.